and Lala family. புத்திசாலி குரங்கும் முதலையும். ஒரு அழகான ஆற்றங்கரையில் பெரிய ஒரு நாவல் மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தில் சுவையான நாவல் பழங்கள் நிறைய காய்ந்திருந்தன. ஒரு நாள் அந்த ஆற்றிலிருந்து ஒரு முதலை வந்து கொண்டிருந்தது. குரங்கு அதை பார்த்து, வணக்கம் நண்பா, இந்த நாவல் பழம் சாப்பிடுவாயா என்று கேட்டது. முதலையும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டது. ரொம்ப ருசியாக இருக்கு என்று சொன்னது. அந்த நாளிலிருந்து குரங்கும் முதலும் நல்ல நண்பர்களாகிவிட்டன. குரங்கு தினமும் முதலைக்கு நாவல் பழங்களை கொடுத்து வந்தது. ஒரு நாள் முதலை வீட்டிற்கு சென்று தனது மனைவியிடம் அந்த பழங்களை கொடுத்தது. முதலை மனைவி கேட்டாள், இந்த பழங்களை எங்கிருந்து கொண்டு வருகிறாய்? முதலையும் குரங்கு பற்றிய அனைத்தையும் சொல்லியது. அதை கேட்ட முதலை மனைவி ஆசையுடன், அந்த குரங்கு தினமும் இவ்வளவு இனிப்பான பழங்கள் சாப்பிடுறது, அதை இதயம் ரொம்ப இனிப்பா இருக்கும், அதை கொண்டு வா என்றாள். முதலைக்கு மனசு வரவில்லை. ஆனால் மனைவிக்காக குரங்கை ஏமாற்ற முடிவு செய்தது. என் வீட்டிற்கு வா, என் மனைவி உன்னை பார்க்க விரும்புறாங்க என்றது. குரங்கு முதலை மேல் ஏறி ஆற்றை கடக்க ஆரம்பித்தது. நடுவில் வந்ததும் முதலை உண்மையை சொன்னது. என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டும் என்றது. குரங்கு பயப்படாமல் புத்திசாலித்தனமாக சொன்னது, ஓ, என் இதயத்தை மரத்திலேயே விட்டு வந்துட்டேன், முதலையே திரும்பி போய் எடுத்துக்கலாம் என்றது. முதலையும் அதை நம்பி திரும்பியது. கரையை அடைந்ததும் குரங்கு மரத்தில் ஏறி, நண்பனே, நண்பர்களை ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி அங்கிருந்து தப்பித்தது. முதலையும் தன் தவறை உணர்ந்து வெட்கப்பட்டு அழுதது. இந்த கதையிலிருந்து நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்றும் புத்திசாலித்தனம் ஆபத்திலிருந்து காப்பாற்றும் என்றும் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பாய். ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. பை பாய்.